புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு சந்திரன் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். நம்மோடு பேசுவதற்காக அவரிடம் பேசும். சார் வணக்கம். வணக்கம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நீங்க புதுச்சேரியில பணியாற்றிருக்கிறீங்க. இப்ப அரசியல் பணிகள்ல தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன ஈர்ப்பு இருந்தது? எதனால நீங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க? இப்போ ஒரு மாற்றம் அவசியமா தேவையா இருக்குதுங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த 50 வருஷம் பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க. ஒரு கரப்ஷன் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரியிலும் சரி பார்க்குறோம். ஆனால் இப்போ அதில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம விஜய் தலைவர் விஜய் பார்க்கும்போது அவர் ஒரு உண்மையான அன்போட, அதாவது ஒரு ஹிடன் இதெல்லாம் இல்லாமல் உண்மையாக வெளிப்படையாக நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இவர் தளபதி விஜய் கிட்ட இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இளைஞர்கள் அத்தனை பேரும் அவரோட இருக்காங்க. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூட்டம். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால நிச்சயமா சமுதாயம் மாறும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அதுக்காக தான் இந்த உன்னிப்பாக கவனிச்சோம் நாங்கள். அவருடைய மக்களுக்கு அவருக்கு செல்வாக்கு, அவருடைய நோக்கம், அவர் வெளிப்படையா இருக்காரு, உண்மையா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பேச்சிலிருந்து வரும்போது அவருடைய மனசுலேருந்து பேசுற மாதிரி தெரியுது. அதனால அவருக்கு மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய முன்னேற்றம் மட்டுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த கட்சியில் இடையிறதுல எனக்கு ஒன்றும் வருத்தலைங்க. ரொம்ப மகிழ்ச்சியானது சார். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை ஒப்பிடும்போது பாண்டிச்சேரியில பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், இல்ல சில ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இப்ப எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பிச்ச உடனே பாண்டிச்சேரியில தான் புதுச்சேரியில முதல்ல ஆட்சியை அமைச்சாரு. இப்போ விஜய்க்கான அரசியல் களம் பாண்டிச்சேரியில எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்குதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ரெண்டுமே கல்ச்சுரல் பேஸ்டு சேர்ந்தாங்க. ஒரே உணர்ச்சி தமிழ் மக்கள் தான் இருக்காங்க எங்கேயுமே. ஆனால் என்ன அப்படி சொன்ன பார்த்தோம்னா, அது யூனியன் டெரிட்டரி நேரடியாக டெல்லியினுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 5ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்தாங்க, எங்கே பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. 5000 பேர் பர்மிஷன் கொடுத்தது, யாரையுமே கூப்பிடல. அவங்க ஒரு நோட்டீஸ் அடிக்கல, போஸ்ட் அடிக்கல, ஒரு பப்ளிக் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் அன்னைக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 15000 பேர் வந்தாங்க. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு, தமிழ் மக்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ, நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு இல்லை, கேரளா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்க உலகம் முழுவதும். இன்னைக்கு மலேசியாவில் பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய கூட்டம். ஆச்சரியமா இருக்குது. மலேசியாவில் இந்த நம்ம நாட்டாங்க ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அதே எழுச்சி பாண்டிச்சேரியிலும் இருக்குது. நிச்சயமாக அவங்க ஒரு மாற்றம், அங்கேயும் ஒரு மாற்றம் நிகழும். எப்படி எம்ஜிஆர் காலத்தில் அவர் தமிழகத்தில் கட்சி ஆரம்பிச்சோடனே பாண்டிச்சேரியில் அவருடைய ஆட்சி வளர்ந்துச்சோ, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்த பின்பு பாண்டிச்சேரியில் மீண்டும் அதே பழைய கதை, பழைய சரித்திரம் மீண்டும் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும். இப்போ ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ரேங்க்ல இருந்தவங்க அரசியல் கட்சியில சேருதுன்றது ரொம்ப ஒரு அபூர்வமா இருக்கும். சமீப காலங்களில் சில அரசியல் கட்சியில வராங்க. இப்போ நீங்க தாவேக்கால வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் இருக்கும்? ஏற்கனவே ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் தாவேக்கால உள்ள இருக்காரு. என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கோ இல்ல உங்களுடைய கட்டமைப்பு ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தரவாக படிச்சிருக்கோம் நாங்கள். எப்போ சிவில் சர்வீஸ் ஐபிஎஸ் பரீட்சைக்கு தேர்வாகும் போதே கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸு, டேட்டாஸு, விஷயங்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அதில் மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒரு லாங் விஷன் இருக்குங்க. இன்னைக்கு எப்படி இருக்க மாற்றங்கள் உருவாக்கலாம், அடுத்த 5 வருஷத்தில் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும், இன்னும் ஃபர்தராக எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணப்படக்கூடிய ஒரு ஆலோசனை பண்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் சார் கிட்ட நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒன்றாக இணைஞ்சு அதை ஒரு நல்ல எப்படி ஒரு நல்ல சமுதாயமாக மாற்றணும். என்ன சமுதாயமாக மாற்றணுங்க. நம்ம தனி மனிதனுடைய முன்னேற்றமோ, ஒரு குறுகிய ஒரு கூட்டத்துடைய முன்னேற்றமோ இல்லாமல் என்டையர் சமுதாயமும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். அதில் அந்த நோக்கம் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறுதிமொழி பார்த்தோம்னாவே அந்த உறுதிமொழியில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, சாதி மதம் எந்த பேதம் வேண்டாம், எல்லாரும் சமம், திறமைக்கு முதலிடம். அதனால இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஏன்னா தமிழ் சமுதாயம் 5000 வருஷமா நம்ம ஒரு சிறந்த சமுதாயமா இருந்திருக்கோம். ஆனால் அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முதல் முயற்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக நாங்கள் அவர் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ரிட்டையர்ட் ஆகிறவங்கள நிறைய பேர் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் இது மாதிரி புதிய தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய ஒரு முயற்சியாக இருக்குது. அதில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கும் என்றும், குறிப்பாக சிவில் சர்வீஸ் பணியில் இருந்தவர்கள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான பல முயற்சிகள் இருக்கிறது. எனவே தற்போது சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தானும் அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.